இங்கதான் நின்னுட்டு இருக்கியா? இவ்வளவு நாள் ரொம்ப ஆடுனல்ல, சீக்கிரமா என் புள்ள சீனு வந்துருவான். அவன் இல்லாததுனால தானே உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்த. வரட்டும், அவன் வந்த உடனே அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முதல்ல உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் பாரு. ஏண்டா, நீ எப்ப வர போற? எனக்கு ஃபோன் பண்ண மாட்டியா? உன் அம்மா கிட்ட தான் பேசுவியா? எனக்கு ஒரு கால் பண்ணி பேசணும்னு தோணல உனக்கு? கல்யாணம் பண்ணிட்டு வைஃபை விட்டுட்டு போனுமே. என் பேரை பச்சை குத்தி வச்சிருக்க, அதை யாரும் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக மறைச்சு வச்சிருக்கேனா? எனக்காக இவ்வளவு பண்ற? என்னால உனக்கு கஷ்டம் மட்டும்தான் வந்திருக்கு. என் லைஃப காப்பாத்த இந்த குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு அப்பா கிட்ட கெட்ட பேரு வாங்கின. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா இப்ப என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல. எனக்காக நீ நிறைய பண்ணிருக்க, ஆனா நான் உனக்காக வலிய மட்டும் நான் கொடுத்திருக்கேன். உனக்கு பிரியறதுக்கு கூட அப்பா கிட்ட சமாதானம் சொல்லிட்டேன். அவரை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. என் அப்பாவோட சந்தோஷமும் எனக்கு முக்கியம். உன் கூட வாழணும்னு எனக்கு தோணுது. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருக்காது. என்ன மன்னிச்சிருக்க. வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. சொல்லு சிவராமா. ஐயா, அண்ணிய ஜாமீன் எடுக்கிற விஷயமா உங்ககிட்ட பணம் தேவைப்படுதுன்னு நேத்தே சொன்னீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பணத்தை எடுத்துட்டு வந்தேன். சரிங்க.
ஹலோ நான் புவனேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்கம்மா. அந்த ரகுராம் வீட்ல இருந்து பணம் கேட்டு வந்திருக்காங்களா? ஆ ஆமா, அவர் தம்பி மச்சனை எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்க போறீங்களா? ஆமாம்மா, ஒரு அவசரம்னு கேக்குறாங்க. இல்ல யாரை நம்பி பணம் கொடுக்க போறீங்க? ரகுராம் ஐயாவுக்காக தான். அவங்க பணம் வாங்க வந்தது ரகுராம்க்கே தெரியாது. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, ஜானகியை வெளியில எடுக்கிறதுல அவருக்கு விருப்பமே இல்ல. ரகுராமுக்கு தெரியாம தான் அவங்க பணம் வாங்கவே வந்திருக்காங்க. நாளைக்கு நீங்க பணத்தை கேட்கும் போது ரகுராம் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுவார். அவங்களுக்கு பணத்தை கொடுத்து ரகுராமுடைய கோவத்துக்கு ஆளாகாதுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நிஜமாதான் சொல்றேன். அவ்வளவு பெரிய குடும்பம், ஒரு 10 லட்சம் உங்ககிட்ட இருக்காதா என்ன? எதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்கணும்? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் உங்க இஷ்டம், யோசிச்சுக்கோங்க. நல்ல வேளை பணம் கிடைச்சிருச்சு. 10 மணிக்குள்ள கோர்ட்டுக்கு போயிடலாம். ம்